இது சீமானுக்கு நிரூபிக்கப்பட்ட சாதனை படைத்த மூவ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 234லையும் நிற்கிறார். இதுதான் அவருக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, எல்லா பிளானும் ஒரு இதுதான். இந்த இடம் மிக தெளிவாக சீமான் சாதிச்ச இடம். இதுதான் நிறைய அரசியலில் சர்வே பார்ட்டி பல நண்பர்களுக்கு புரியலை. நான் சர்வே நண்பர்களை யாரையும் குறை சொல்லலை. நீ களம் அமைஞ்ச பிறகு நிலைமையை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா சீமான் ஜம்பாகி வருவார், 17 விழுக்காடு வருவாருங்க. அதை நீயே பார்த்து சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு சீமான் சாதித்த இடத்துக்குள்ள வெற்றி பெற்ற பேட்டல் கிரவுண்டில் போர் புரிகிறார். 214 போட்ட அன்புமணி 4.5 5.5 ஆக்கினார். சந்தர்ப்பவாத பொருந்தா கூட்டணி அமைச்ச கேப்டன் விஜயகாந்த் தனிச்சு 8 எடுத்தவர் கூட்டணியில் 2.5 போயிட்டாரு. மொத்தமாக அவங்க எல்லாம் எடுத்தது 6. இப்போ புரியுதா 214 போடுறதுக்குள்ள வெயிட்டேஜ் என்னன்னு? 214 ஒருத்தன் நிற்கிறான்னா போல்டா நிற்கிறான், தன்னை நம்பி நிற்கிறான், சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்காம நிற்கிறான், இவன் தான் கொள்கை அடிப்படையில் நிற்கிறான்னு மக்களை ஏற்றுக்கிறான். இந்த தடவை 8 தாராளமாக 1+7 17, அதுவும் 8 தான். 17ங்கிற அளவுக்கு அது சீமானை கொண்டு நிறுத்திடும். நான் அதைத்தான் நான் குறி வச்சு சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன இஷ்யூ எல்லாம் சீமான் எடுத்து பண்ணுறாருன்னு தரவுகளோட ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் சொன்னீங்க. மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்கு சீமான் தானே களத்துக்குள்ளே நிற்கிறாரு. நீங்கள் ஏன் களத்துக்குள்ளே வரல? சர்க்கார் படம் 3 தடவை பார்த்தேன். விஜய் ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாரு. இலவசங்களெல்லாம் நீங்கள் போட்டு உடைப்பீங்க. இப்போ பைக்கு காருங்கிறீங்க. அப்போ சினிமா வேறு, அரசியல் வேறுங்கிறீங்களா? அப்போ இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கு கருத்தை சினிமாவில் சொன்னீங்க. அப்போ சீமான் கருத்து சரின்னு தானே முருகதாஸ் நீங்களும் சினிமா எடுத்தீங்க. இப்போ ஏன் இந்த போலித்தனமாக இலவசம்னு ஆதவர்ஜினா சொல்கிறாங்கிறதுக்காக ஆதவர்ஜினா டியூனுக்கு டான்ஸ் ஆடுறீங்க? விளையாடக்கொண்டர் பல்ட்டிலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னா சவுத்தெல்லாம் சீமான் பக்கம் வந்துடும், எடப்பாடி காலி ஆகிடுவார். ஏற்கனவே சவுத்தில் மக்களவை தேர்தலில் 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு 7 ரெட்டலை கேண்டிடேட்டை விட சீமானுக்கு 10 மைக்கு கேண்டிடேட்டுக்கு மதுரை டு கன்னியாகுமரி வர அதிகம். இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு துல்லியமாக தெரியும். ஸோ இங்கே இதை விட்டு ஓடிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி சீமான் பலகீனப்படுத்துவார்னா, அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் 2026 தேர்தலுக்கான களத்தை இப்பயே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஊடகங்கள் அனைவரும் செய்திகள் வெளியிடுறாங்க. நேற்றைய தினம் முதற்கட்ட வேட்பாளர்களை 2026 தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த மூவை? இது சீமானுக்கு நிரூபிக்கப்பட்ட சாதனை படைத்த மூவ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் 234லையும் நிற்கிறார். இதுதான் அவருக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, எல்லா பிளானும் ஒரு இதுதான். நான் தான் வேற ஒரு சில முயற்சிகளை இப்சன் பட்ஸ் வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் 234லையும் தெளிவாக நிற்கிறாரு. இன்னைக்கு கூட திருப்பரங்குன்றத்தில் அந்த இதில் அவர் தன்னோட இஷ்யூவை பேசுகிறாரு. தமிழர் அந்த என் முருகன் தான் நீ ஆகணும், அந்த மாதிரி ராமர் விட்டுக்கிட்டு என் முருகன்கிட்ட தான் வந்தாகணும்னு அவருக்கு இஷ்யூவை முப்பாட்டன் முருகன் அவர் அதை பேசுகிறாரு. அவருக்கு இஷ்யூஸை முன்னிறுத்தி 234 தொகுதியிலையும் அவர் கேண்டிடேட் போடுறார். இந்த இடம் மிக தெளிவாக சீமான் சாதிச்ச இடம். இதுதான் நிறைய அரசியலில் சர்வே பார்ட்டி பல நண்பர்களுக்கு புரியலை. நான் சர்வே நண்பர்களை யாரையும் குறை சொல்லலை. நீ களம் அமைஞ்ச பிறகு நிலைமையை பார்த்துட்டு சொன்னீங்கன்னா சீமான் ஜம்பாகி வருவார், 17 விழுக்காடு வருவாருங்க. அதை நீயே பார்த்து சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு சீமான் சாதித்த இடத்துக்குள்ள வெற்றி பெற்ற பேட்டல் கிரவுண்டில் போர் புரிகிறார். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. அதில் மக்கள் நல கூட்டணி கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் வராங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, இதே நம்ம ஜான் ஆரோக்கியசாமி தான். நம்ம ஒருத்தர் அன்புமணியை ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கிட்டாருன்னா அது அவருக்கு மைனஸ். 5.5% எடுத்து காட்டினார்னா ப்ளஸ்ஸு. அது சாதிச்சுட்டார் ஜான் ஆரோக்கியசாமி. அதை நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம எதையும் யாரையும் பேச மாட்டோம்.
இது எப்படி இந்த நிகழ்வு வருதுன்னா, ரெண்டு பேருக்கும் இடையில விஜயகாந்த் தலைமையில் உள்ள அணி, அன்புமணி வெர்சஸ் விஜயகாந்த். விஜயகாந்த் தலைமையிலான அணி, விஜயகாந்த் 5.5 விழுக்காடு, 14 சீட்டு நின்னாரு, 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தார். வைகோ அண்ணன் 3.5 விழுக்காடு, 7 சீட்டு நின்னாரு, 3 எடுத்தார். 3ஐயும் 5ஐயும் 9. கொங்கு ஈஸ்வர அண்ணன் பெரிய அளவில் வாக்கெடுத்தார். இது எல்லாம் சேர்ந்து 10 விழுக்காடு வாக்கு வருது. இதுல ஈஸ்வர அண்ணன் இந்த அணிக்குள்ள வரல. தேமுதிகவும் மதிமுக இந்த அணியில் இருக்காங்க. 9 விழுக்காடு ஆயிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு 3/4 விழுக்காடு. 9 மன்னிக்கவும், விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நல கூட்டணியில தான் 3/4 விழுக்காடு எடுத்தாங்க. அசம்பிளியில் அவங்க 2 விழுக்காடு எடுத்திருந்தாங்க. 14 2 விழுக்காடு எடுத்திருந்தாங்க. மன்னிக்கணும், அவரு அங்க நின்று அவரே ஒரு விழுக்காடு எடுத்திருந்தாரு. இவரு இங்க ஒரு 1.5 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க. அப்போ 9 10.5. ஜி.கே. வாசன் அவரு எடுத்த ஒரு கொஞ்சம் எம்பி கேண்டிடேட் 11, 2 கம்யூனிஸ்ட் 12 விழுக்காடு வாக்கு பலத்தோட மக்கள் நல கூட்டணி இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு கூட்டணி தான் சகோதரர் ஜோசப் விஜய்க்கு ஜானா ஆரோக்கியசாமி தயாரிச்சுட்டு இருக்கிறாரு, கிண்டிட்டு இருக்கிறார். ஒரு கலப்பட அவியலை ஜானா, இவர் செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்தை எல்லாம் போட்டு கிண்டிட்டு இருக்கிறார். இல்லை, நீங்க சொல்றது வேற அர்த்தம் வருது சார். அந்த ரிசல்ட்டை மீன் பண்ற மாதிரி வருது சார். கிண்டிட்டு இருக்காரு. வரட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதை பார்த்துக்கலாம். அப்போ இந்த இடத்துக்குள்ள 12 விழுக்காடு எடுத்த மக்கள் நல கூட்டணி எடுத்தது 6 விழுக்காடு வாக்குகள். 4.5 விழுக்காடு எடுத்த பாமக, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு 5.5 விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க. அன்புமணி லீடர்ஷிப்பை காட்டி 5.5 கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கே நான் அன்புமணி லீடர்ஷிப்பை ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் அவங்களுக்குள்ள விரோதம். நான் ஒரு அணியை உருவாக்கி வச்சேன், அதர் காஸ்ட்டை உங்களுக்கு இது பண்ணி வச்சேன். வன்னியர் ஓட்டு உங்களுக்கு தான். அதில் அன்புமணியை 5.5% வன்னியர் ஏற்றுக்கிட்டான்னா அன்புமணியை லீடராக ஏற்றுக்கிட்டாங்கிறத நான் அன்னைக்கும் ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கும் ராமதாஸ் அன்புமணியை முன்னிறுத்தி ஜான் ஆரோக்கியசாமிக்கு சில கோடிகளை கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி 5.5 எடுத்துட்டாங்க. இந்த 5.5 எப்படி 234 போட்ட அன்புமணி 4.5 5.5 ஆக்கினாரு. சந்தர்ப்பவாத பொருந்தா கூட்டணி அமைச்ச கேப்டன் விஜயகாந்த் தனிச்சு 8 எடுத்தவர் கூட்டணியில 2.5 போயிட்டாரு. மொத்தமா அவங்க எல்லாம் எடுத்தது 6. இப்போ புரியுதா 234 போடுறதுக்குள்ள வெயிட்டேஜ் என்னன்னு? 214 ஒருத்தன் நிற்கிறான்னா போல்டா நிற்கிறான், தன்னை நம்பி நிற்கிறான், சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்காம நிற்கிறான், இவன் தான் கொள்கை அடிப்படையில் நிற்கிறான்னு மக்களை ஏத்துக்கிறான். அந்த இதை விஜயகாந்த் தோத்த இடத்துல அன்புமணி அந்த இடத்துக்குள்ள ஒரு சிறிய அளவிலையாவது சாதிச்சார். அடுத்து 2021 தினகரன் 5.5 விழுக்காடு எடுத்தவர், பெரிய ஹீரோவா ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கர்ல வச்சு அவிச்சவர் ஆர்கேனார்ல 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தவர். தேமுதிக அவங்க 2.5 விழுக்காடு வாக்கெடுத்தவங்க. தேமுதிக 2.5 விழுக்காடு வாக்கெடுத்தவங்க. மக்கள் நல கூட்டணியில் 2.5 விழுக்காடு வாக்கெடுத்தவங்க. இவங்க மேலும் அவங்க அதே அளவு வாக்கு எடப்பாடி கூட சேர்ந்து எடுத்திருந்தாங்க. ஸோ 2.5 விழுக்காடு வாக்கு அவங்கள்ட்ட இருக்கு. மக்கள் தேமுதிக 5.5 2.5 8. ஆனா எடுத்தது எவ்வளவு? 3 விழுக்காடுக்குள்ள நின்று போனாங்க. 8 எடுக்க வேண்டியவங்க 60 தேமுதிக நின்று, மற்ற கட்சிகள் நின்று கூட்டணி அமைச்சு எவ்வளவு போனாங்க? 3 போயிட்டாங்க. அடுத்து கமலஹாசன் அவர் எடுத்தது 3.25, பாரிவேந்தர் எடுத்தது 1.25, 5, சரத்குமார் ஒரு 5% ஓட்டு. ஆனா அணியா எடுத்தது 2.5. அப்ப சந்தர்ப்பவாத பச்சோந்தித்தனமான கொள்கையற்ற கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமான் 234 கேண்டிடேட் போட்டாரு. தினகரனும் கமலஹாசனும் சேர்ந்து எடுத்ததை விட அதிகமா 6 எடுத்து நியர்லி 7 விழுக்காடு வாக்கு வந்துட்டார். அப்ப தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, 234 நிற்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, சந்தர்ப்பவாத கூட்டணிக்கு மைனஸ் இருக்குது. அது மக்கள் நல கூட்டணியை 2016 பார்த்தோம். தினகரன் தேமுதிக கூட்டணியை
21 பார்த்தோம். கமலஹாசன் பாரிவேந்தர் சரத்குமார் கூட்டணியை 21 பார்த்தோம். சீமான தெள்ள தெளிவா 21 பார்த்தோம். 214 நின்ன சீமான் எவ்வளவு பெரிய நட்சத்திர நடிகர் கமலஹாசன். சாதாரணமானவரா? சின்ன வயசுலேயே எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. களத்தூர் கண்ணம்மாவிலே வானம்பாடியிலே போயிட்டாரு. இன்னைக்கும் அவருக்கு பழைய படங்கள் தான் டிவியில போயிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள போயிட்டு தான் இருக்காரு. எத்தனையோ படங்கள் நடிச்சவர், எவ்வளவு சாதனைகளை படிச்சவர். பிக் பாஸ் அதுல எல்லா வீடுகளுக்கும் போனவர். அவர் பெரிய லெவல்ல இருந்தும் 234 துணிஞ்சு நிற்காதனால பின்னடைவை சந்திச்சார். தினகரன் ஜெயலலிதாவின் பொருளாளர், சீஃப் மினிஸ்டர் கமெண்ட் பண்ணவர். சீஃப் மினிஸ்டர் வர சொல்லுன்னு தன் ரூம்ல இருந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் தன் ரூம்ல வர வச்சு பார்த்தவர். எனக்கு தெரியுங்க. அது அந்த உயரத்தில் இருந்தவர். அவர் 214 போடாதனால 2.5க்கு போயிட்டார். சீமான் 214 போட்டனால 6க்கு போயிட்டார். இப்போ 234 போடுறதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ் இருக்குது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். இவன் துணிஞ்சு மக்களை நம்பி 214 போடுறான். இவனை நம்ம ஆதரிப்போம். இவன் தெளிவான கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கிறான். இவங்கிட்ட சந்தர்ப்பவாதம் இல்லை, இவங்கிட்ட பச்சவந்தித்தனம் இல்லை, இவங்கிட்ட கொள்கையற்ற கூட்டணி பேரம் இல்லை. இவன் தெளிவான கிராணி மக்கள் உணர்றான். அப்போ அவன் தெளிவா தன் கொள்கைகளை எடுத்து வைக்கிறதுக்கு அது பயன்படுது. பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும். அவங்களுக்கு 2009 இருந்தே நஷ்டம். ஸ்டாலின் 2009 இருந்தே அருந்ததியர்களுக்கு லாபம். நான் தான் அந்த லாபத்தை கொடுத்தேன், கலைஞர் தான் கொடுத்தேன். ஆமா, நீங்க தான் கொடுத்தீங்க. உங்களை தெய்வமா வழங்குறாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அருந்ததியர் மக்கள் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அருந்ததியர் மட்டுமில்ல, பிறமொழியாளர் சகோதரர்களும் தங்களோட ஸ்டாண்டை மாத்திட்டாங்க, ஸ்டாலினுக்கு போடுறாங்க. ஓகே, போடட்டு. பட் அதை எதிர்த்து கேட்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கட்ஸ் இல்லை. அவர் ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறி அது கலைஞர் கொடுத்தது சரிதான்ட்டு அவர் போறார். விஜய்க்கு நிலைப்பாடே இல்லை. அப்ப கூட்டணிக்காக காத்திருக்கக்கூடிய விஜய்க்கு நிலைப்பாடு இல்லை. கூட்டணியை பற்றி கவலைப்படாத சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அநீதிங்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங் அதைத்தான் பேசுறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை சீமான் பேசுறார். அப்போ அவர் தனிச்சு நிற்கிறனால இது அவருக்கு சாத்தியப்படுது. அந்த மக்களின் அரசியல் எழுச்சிக்கு அவங்களை தயார்படுத்துறாரு. அந்த மக்களை தூக்கி விட்டு தானும் வளர்றதுக்கு அது நிற்கிறார். ஸோ தனிச்சு நிற்பதுங்கிறது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. 214 நிற்கிறதுங்கிறது பேரம் பேசாத, நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாம ஒரு உறுதியான கொள்கையோட ஒருத்தன் நிற்கிறான்னு மக்கள் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. டாஸ்மார்க்கை விஜயால எதிர்க்க முடியுமா? எடப்பாடி கூட நாளைக்கு கடைசியா கூட்டணி போக வேண்டியது வந்துட்டுன்னா, கொள்கையற்ற சந்தர்ப்பவாத பச்சோந்தி நிலைப்பாட்டில் விஜய் அதால எடுக்க முடியல. சீமான் டாஸ்மார்க்கை எதுக்காரு? பனம்பால் தென்னம்பாலுங்கிறார். ஸோ சீமான் அந்த இடத்துல 214 போட்டு தான் கமலஹாசனை மிஞ்சி போனார். எம்ஜிஆர் ஆட்சினாரு கமலஹாசன். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளிகளை சாராயவாரி ஆக்கினாரு. முல்லை பெரியார்ல தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தாரு. ராஜா முகமது தமிழர் தான் நின்னாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாணி அடிச்சார். சீமான் எடப்பாடி கூடயும் ரெட்டலையுடன் கூட்டணி போடுங்கிற எண்ணம் இல்லாதவர், உறுதியான கொள்கை கொண்டவர். கமலஹாசனுக்கு அந்த உறுதித்தன்மை இல்லை. அதனால எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை கமலஹாசன் அன்னைக்கே தேடினார். இன்னைக்கு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு நாளைக்கு கூட்டணிக்கான வாய்ப்பை தேடுறார். ஜெயலலிதாவை அதை நான் சொல்ல விரும்பல. கேசி பழனிசாமி வழக்கு போட்டிருக்காரு. அவர் சீமான் அதை ஒத்துக்கிறாரு. கடற்கிற அழகை கெடுக்கிறதுக்கு கருணாநிதி ஜெயலலிதா கடையில் ஜெயலலிதாவை கடத்தி போட்டிருக்குன்னு சீமான் சொல்றாரு. அது திரும்ப அது பிரச்சனையாகி பலரும் கேட்கும்போது ஆமா உண்மைதானே, அப்படித்தானே இருக்குங்கிறதையும் அவர் சொல்லிட்டார். அப்போ அவர் அதிமுக கூட்டணி எடப்பாடியை முதல்வராக ஏற்றுக்கிறது, கடைசி நேரத்தில் முதல்வராக ஏற்றுக்கிறது, இந்த கண்ணாமூச்சித்தனங்கள் எதுவும் கிடையாது. இப்போ இவர் சம்பத் போயிருக்காரு, என்ன சொல்லுவார்? வாங்க விஜய், கடைசி நேரத்தில் எடப்பாடியை ஏற்றுக்கிடுவோம் விஜய், எடப்பாடியை ஏற்றுக்கிடுவோம் விஜய்னு தான் சம்பத் சொல்லுவார். செங்கோட்டையும் எடப்பாடியை ஏற்றுக்காண்டா, அதோட நீங்க 1-1 வரும்னா சீமான கூட ஏற்றுக்கிடுங்க பாரு செங்கோட்டையன். ஸோ இப்போ இவங்கெல்லாம் இந்த இடத்துக்குள்ள நிலைப்பாடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் கூட்டணி அரசியலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதத்தை வச்சு தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறார். 214 நிற்கக்கூடிய சீமான் பறந்து அடிப்பார். எவனையும் அதை பற்றி கவலைப்படவே கிடையாது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவன். பெரியார் இன்னைக்கு அந்த ஒரு யூடியூபர் எழுதுனதுக்கு
சீமான் வந்து நான் பெரியாரை அடிக்கிறதுனால உங்களுக்கு காமராஜரையும் முத்துராமலிங்க தேவரையும் நீங்க விமர்சிக்கீங்கன்னு அந்த இடத்துக்குள்ள சீமான் களத்துக்குள்ள வந்து தமிழ் அடையாளங்கள்னு அவர் நிற்கிறார். ஸோ பெரியார் மண் அல்ல, பெரியாரே மண்ணுங்கிறார். பெரியார் மண்ணுங்கிறாரு விஜய். நாளைக்கு காங்கிரஸ்காரன் பல நிரூபிக்காத நீங்க கொள்கை எதிரி பாஜகவை எதுக்கு நாங்க ஸ்டாலின்கிட்ட சீட்டு வாங்கி தரேன்னா அவன் நான் சொன்னோம்ல பெரியார் மண்ணு, ஸ்டாலினும் பெரியார் மண்ணுங்கிறாரு, நானும் பெரியார் மண்ணுங்கிறேன். பெரியார் மண்ணு பெரியார் புகழை காக்க ஒன்னாச்சு அந்த அண்ணி கூடி கும்மாளம் அடிச்சுக்கிட்டு அப்படி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிம்பிளா கமலஹாசன் பண்ணார்ல அதே வேலையை பண்ணிடுவாங்க. சீமான் அப்படியெல்லாம் எந்த சந்தர்ப்பாத நிலைப்பாடு இல்லாம 214 இருக்கிறாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். கூட்டணி சந்தர்ப்பவாத அந்த கூட்டணி எதுவும் பேசாம 214 இருக்கிறது சீமானுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். இந்த தடவை 8 வந்து தாராளமா 1+7 17, அதுவும் 8 தான், 17ங்கிற அளவுக்கு அது சீமானை கொண்டு நிறுத்திடும். நான் அதைத்தான் நான் குறி வச்சியான்னு சொல்றேன். அதுக்கு என்னென்ன இஷ்யூ எல்லாம் சீமான் எடுத்து பண்றாருன்னு தரவுகளோட ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும். இந்த சர்வே பார்ட்டியோ மற்ற நாளைக்கு ப்ரிடிக்ட் பண்றவனோ எவனாவது நான் சொன்ன இந்த விஷயத்த ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்கானா தமிழ் மண்ணில்? இல்ல. சீமானுக்கு பிளஸ் சொல்லியிருக்கானா? அப்ப நீ நியாயமற்றவன், நீ நாணயமற்றவன். நான் நியாயமா நாணயமா நடந்த ஒரு விஷயத்த சீமானுக்கு சாதகமா இது இருக்குது 214 போடுறது பெரிய பிளஸ். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்றேன். இதை தொடர்ந்து சார் இப்போ திமுகவுக்கு எதிராக நாங்க தான் வந்து களத்துல வந்து ஆதிக்கமா செயல்படுறோம், முன்னணியில செயல்படுறோம்னு சொல்லிட்டு சீமான் அவங்களை இதன் மூலமா நிரூபிக்கிறாரு அப்படின்றது ஒரு பொதுத்தள பேச்சா இருக்கு. ஸோ எடப்பாடி அவர்களை வந்து இதுல பெரிதும் வீக் பண்றாரு அந்த வேட்பாளர். கண்டிப்பா எடப்பாடியை இதுல வீக்கன் பண்றாரு. களத்துல நிற்கிறது பெரிய மெரிட்டு. எப்படி 214 போடுறது பெரிய மெரிட்டோ அதே மாதிரி களத்துக்குள்ள நிற்கிறது பெரிய மெரிட்டு. கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் பலகீனப்படுத்தினது. நாங்குநேரி களத்துக்குள்ள சீமான் என்னார், தம்பி ஹரிநாடோட ஒரு கீழே போனார், பிரச்சனை இல்லை. அவர் ஒரு சின்ன ஜாதி அமைப்பை வச்சுட்டு தம்பி ஹரிநாடார் நிற்கிறாரு, நாடார்களுக்காக நிற்கிறாரு, எல்லா விஷயங்களையும் அவர் அந்த ஜாதிக்குள்ள நிற்கிறாரு. ஓகே, அதை விட்டுருங்க. அதை அவருக்கு கீழே சீமான் போனதை, நாம் தமிழர் போனதை பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஃபிளாஷ் நியூஸ்லாம் போட்டுருந்தாங்க, ஃபிளாஷ் நியூஸ் போட்டாங்க, பாக்ஸ் நியூஸ் போட்டாங்க. பெரிய அளவுக்குள்ள அதை பண்ணாங்க. பெரிய அளவுக்குள்ள அந்த இதை முன்னெடுத்து செயல்பட்டாங்க. கௌதமன் தமிழ் தேசியத்தின் அடையாளம் தம்பி, அது சந்தேகமே இல்லை. வீரப்பனாலும் சரி பிரபாகரனாலும் சரி தமிழ் தேசியத்தின் அடையாளம் தான் தம்பி கௌதமன். நான் பார்த்துருக்கேன். என்னோட நண்பர் குரு மையமாக வச்சு கூட படையாண்ட மாவீரான்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. குரு வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வன்னியர் சமூகத்தின் அடையாளமாட்டு ஒரு மக்களவை உறுப்பினராட்டு சட்டமன்ற உறுப்பினர் வந்த மாதிரி மாவீரன் சகோதரர் குரு வந்து வன்னியர்களின் அடையாளமா பெரிய ஐக்கானா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அவரை வச்சு கூட ஒரு படத்தை பண்ணவர் கௌதமன். அந்த கௌதமன் இங்க விக்கிரவாண்டியில நின்னார். தமிழ் தேசிய அடையாளமாட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளை நிறுத்தி இடைத்தேர்தலில் நின்று தமிழ் தேசிய அடையாளம் நான் தான் சீமான் நிரூபிச்சார். இதே நாங்குநேரில் சகோதரர் டிடிவி தினகரன் கேண்டிடேட் போட்டால் 10 விழுக்காடு ஓட்டு எடுத்துருப்பார், சந்தேகமே இல்லை. பூலம், மஞ்சாங்குளம், மறுகால் குறிச்சி ஓட்டெல்லாம் சகோதரர் டிடிவிக்கு கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்கும். 10% வந்துருக்கும். இவர் கமலஹாசன் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா 5 விழுக்காடுக்கு மேலே போயிருக்கும். இங்க 2 பேருமே கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா 5 விழுக்காடுக்கு மேலே எடுத்திருப்பாங்க. ஆனால் போடலை. வெள்ளூர்ல சீமான் நின்னார், கமலஹாசன் தினகரன் நிற்கல. அவங்க கேண்டிடேட் போட்டா சீமானோட அதிக ஓட்டு கூட எடுத்திருப்பாங்க. ஆனா களத்துல துணிச்சலா மக்களை நம்பி நிற்கணும். சீமான் அந்த சாதனையை படைச்சார், மக்கள் ஏத்துக்கிட்டான். ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் யார் சீமான், பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கமலஹாசன், விஜய் அவன் முடிவு பண்ணிட்டான். விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலையும் விஜய் நிற்காததிலே விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், காமெடி பொலிட்டிஷியன். சம்பத்தை சேர்த்து பிரச்சாரத்துக்கு வைப்பாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர சொல்லி பிச்சை எடுக்க செங்கோட்டையனை சேர்ப்பாருன்னு என்னைக்கு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிற்குமே இந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு உப்புமா கம்பெனியாக தான் போகும்ங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டான். அப்போ சீமான் வந்து துணிச்சலா விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நின்னவர். இந்த இடத்துல நீங்க கேட்டது எடப்பாடி சென்ட்ரிக்கா கேட்டீங்க. எடப்பாடி சீமான் நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ல பலகீனப்படுத்துறாரு. பேசான் பலகீனப்படுத்தலன்னு பேசா நீ ஏன்பா பேசான், அவ்வளவு பயம் உனக்கு என் மேல. இதெல்லாம் சொன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும். செங்குந்தர், உடையாறு, பறையர், தேவேந்திரர், வண்ணார், நாவிதர், கோயர்லாம் வெளிப்படைஞ்சிருவான்.
என்ன வெப்ப வச்சுக்கிற இந்த மக்கள்லாம் இந்த நாட்டின் மக்கள் இல்லை, இந்த மக்களுக்கெல்லாம் நீ பேச மாட்ட, என் சகோதரன் தான் நீ, என்ன இது பெரிய சாணக்கியத்தனம், இதெல்லாம் பேசணுமா இல்லையா சமூக நீதி இதில்? அப்போ எடப்பாடி எப்படி பயந்து ஓடினார்னா, விக்கிரவாண்டியில் நின்னா 10.5 நிலைப்பாடு சொல்லணும். சீமான் நிலைப்பாடு சொல்லிடுவார், ஜாதி வாரி கணக்கெடுத்து தான் கொடுக்கணும், கொடுக்காம பண்ணது தப்பு, அதிகம் இருந்தால் அதிகம் கொடு, குறைவாக இருந்தால் குறைவு கொடுன்னு யார் என்னன்னு பார்க்க மாட்டார், ஓங்கி அடிச்சுட்டு போயிடுவார். இங்கே எடப்பாடி வந்து அங்கே ஸ்டாண்டு சொல்லதுக்கு அச்சப்பட்டு நிற்கல. ஈரோடு கிழக்கில் யார் நிற்கல? சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காதுன்னு நிற்கல. புரியுது. ஈரோடு கிழக்கில் உள்ளாட்சி தேர்தலில் சீமான் 90க்கு எடுத்தது 1 விழுக்காடு. பழனிக்குமார்னி தேர்தல் ஆணையரை வச்சு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதை வெளியிட்டு அவமானப்படுத்துறாரு. எடப்பாடியும் பாஜக எடுத்தது 30. தேர்தல் காலம் வருது, அதுக்கு முன்ன உள்ளாட்சி தேர்தலை வச்சு ராஜீவ்காந்தி, மனுஷபுத்திரலாம் என்ன நக்கல் அடிக்கிறாங்க. நானே தெளிவாக சொன்னேன், இவர் அண்ணாமலை தான் 3வது வருவார், நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். பட் சீமான் வந்து பாஜகவுக்கு கீழே, எல்லா கட்சிக்குமே கீழே, வெறும் 1 விழுக்காடு ஓட்டு தான். அந்த இடத்துக்குள்ள வந்து சீமான் தன் பிரச்சார வலிமையால் 1% 6.6 உயர்த்துறாரு. திண்டுக்கல் டெல்லி அதிரம்னு செங்கோட்டையன் சொன்னார். எடப்பாடி விழால கவுண்டரு, செங்கோட்டையன் விழால கவுண்டரு, மாவட்ட செயலாளர் விழால கவுண்டரு, கேண்டிடேட் விழால கவுண்டரு, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வந்தவர், அவரு அண்ணாமலை கொஞ்சம் புது பார்வையில் இருந்தாலும் கூட அவரும் விழால கவுண்டரு தான். எல்லாம் நின்னும் 5 விழுக்காடு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. லீடு காட்டின 2 பூத்தே ஒரு விழால கவுண்டர் பூத்தும் ஒரு மார்வாடி பூத்தும் தான். சீமான் 1 விழுக்காடுல இருந்தது 6.3க்கு போயிட்டார். மீண்டும் ஈரோடு கிழக்கு வருது. இப்ப சீமான் 8.3 இருக்கார். 8.3 இருக்கார். ஆற்றல் அசோக் குமார் ஒரு மணி பேக் இது 500 கோடி ரூபாய் சொந்த மாட்டே காட்டியிருந்தார். அந்த மணி பேக்கை விட்டு கிழிச்ச கிளி 23% ஓட்டு. 8.3 சீமானும் 23 மணி பேக்கு விட்டு புதிய தமிழக ஆதரவு, முபாரக் ஆதரவு, தேமுதிக ஆதரவு எடுத்த 23 8.3 மோதுனா 8.3 கண்டிப்பா சீமான் 5% தன் பிரச்சார வலிமையில உயர்த்திடுவார். அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூல உயர்த்திடுவார். 13.3க்கு போயிடுவார். எடப்பாடி பழனிசாமி 23ல இருந்து 18க்கு போயிடுவார். விழால கவுண்டர் பல்ட்டிலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னா சவுத்தெல்லாம் சீமான் பக்கம் வந்துடும், எடப்பாடி காலி ஆயிடுவார். ஏற்கனவே சவுத்தில் மக்களவை தேர்தலில் 30,000 ஓட்டு எடப்பாடிக்கு 7 ரெட்டலை கேண்டிடேட்டை விட சீமானுக்கு 10 மைக்கு கேண்டிடேட்டுக்கு மதுரை டு கன்னியாகுமரி வர அதிகம். இதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு துல்லியமாக தெரியும். ஸோ இங்கே இதை விட்டு ஓடிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி சீமான் பலகீனப்படுத்துவார்னா, காங்கிரஸும் வேண்டாம் பாஜக வேண்டாங்கிறது நிலைப்பாட்டை விட்டு எடப்பாடி மாறினதில் பலகீனப்படுத்துவார். விக்கிரவாண்டியில 10.5 பற்றி பேச முடியாம ஓடி ஒளிஞ்சதுல பலகீனப்படுத்துவார். ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காதுன்னு களத்தை கைவிட்டு போனதுல பலகீனப்படுத்துவார். அதான் கோழை நாய்களா களத்தை விட்டு ஓடிட்டீங்களாடான்னு விஜய, அதிமுகவை, தேமுதிகவை சொல்றார். தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்களை ஏன் பேசல? பாராளுமன்ற கட்டிடத்துல தமிழ் இருக்கேன், சமஸ்கிருதம் இல்லைங்கிறத ஏன் பேசல? பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்துங்கிறது ஏன் பேசல? எதைத்தான் பேசுவீங்க? சும்மா கழட்டுன்னு கழட்டி விட்டுட்டு கேண்டிடேட்டும் கிடையாது, 35 கேண்டிடேட் மேல கிடையாது. ஸோ சீமான் இதுல எல்லாம் தெளிவா இருக்கிறாரு, உறுதியா இருக்கிறாருன்னு அந்த மக்களுக்கு தெரியும். எடப்பாடியால பலன் இல்லாத சமூகங்கள் ஆதரவுல தான் சீமான் 1ல இருந்து 8க்கு வந்திருக்காரு. எடப்பாடியால பலன் இல்லாத ஆதரவு சமூகங்களை சீமான் குறி வச்சு தட்டி தூக்குவாரு. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமான் தட்டி தூக்குறதுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அதுதான் நான் சொன்னது நடக்கும். இப்போ அதை புரிஞ்சவங்க இப்போ பேசுறாங்க. நான் ஆணித்தரமா கேட்கறது இந்த உண்மையை மூடி மறைக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்களுக்கும் சேர்த்து தான். அவங்களும் இதை பார்த்தா புரிஞ்சுக்கிடுவாங்க. சுந்தரராமன் போன்ற சகோதரர்கள், திரிசக்தி சுந்தரராமன் இது தமிழக அரசியல் ஆசிரியராக இருந்தவர், அவரு தெளிவாக இதை தெளிவாக கரெக்டாக கொண்டு போறாரு. அவருக்கும் ஒரு வேல்யூ, நல்ல வேல்யூ இருக்குது. மக்களும் அவரோட கருத்து நியாயமானது சரின்னு பார்க்குறாங்க. அப்போ நானும் இந்த கருத்தை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் திரு சுந்தரராமன் ஒரு விஷயத்தில் என்னை பற்றிய ஒரு இது கூட பதிவு போட்டவர், அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு கருத்தும் தெளிவாக போய் சேருது. அப்போ திரிசக்தி சுந்தரராமன் சொல்கிறாருன்னா,
நம்ம இதை சொல்லலைன்னா நம்ம மூடி மறைக்கிறோம், நம்ம நம்பகத்தன்மையற்றவங்க, நம்ம நேர்மையற்றவங்கன்னு மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வுல இருந்து தப்பிக்க நினைக்கவங்க சீமான் தான் விஜய் எடுக்காத இஷ்யூ எடுத்து பேசுறாரு. ஆர்டி கேட்கறது கரெக்டு தான். இந்த இஷ்யூல எல்லாம் விஜய்க்கு நிலைப்பாடு இல்லை, மக்கள் ஏமாளிகள் இல்லை, சினிமாவில் ஒன்று அரசியலில் ஒன்றுன்னு முரண்படுறாரு. சீமான் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸுக்கு விஜயால பேச முடியல. சீமானுக்கு வேட்பாளர்கள் அதை மக்கள் மத்தியில் கொண்டு போறாங்க. குறிப்பா சர்ச்சில் இருக்கக்கூடிய தலித் கிறிஸ்தவ இஷ்யூவை சீமான் தான் ஹைலைட் பண்றாரு, விஜய் பேசவே மறுக்கிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருது. இந்த வகையில் பார்க்கும்போது விஜய் பெரிய ஏமாற்றத்தை தேர்தல் முடிவில் சந்திக்க நேரிடுங்கிறது தான் தெரியுது. அவருக்குடைய ஒரே ஆயுதம் எம்ஜிஆர் ஜெயலலிதா, செங்கோட்டையன் எம்ஜிஆர், சசிகலா பக்தர், எம்ஜிஆர் பக்தர், நாஞ்சில் சம்பத்து, முத்துகிருஷ்ணன், இது அவருக்கு பலன் கொடுக்கலாம். எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்டில் அவர் கொஞ்சம் பலகீனப்படுத்தலாம். சார், பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்தை